ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுத்தது பேசுவதற்கு. 2024-26 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் இப்போது இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசியல் நிலவரம் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தணும். எங்க கட்சி சார்பாக நான், முன்னாள் எம்எல்ஏ கலைநாதன் எல்லாம் கலந்துருக்கோம். இப்போ நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. மக்களுடைய எந்த திட்டமும் பிரச்சனையும் அவர்கள் தீர்க்கப்படவில்லை. மாறாக ஊழல் தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்ப இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது எல்லாரும் தெரியும். ஒருங்கிணைத்து போராட்ட களத்தில் இறங்கி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றது. குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தளபதியார் அவர்கள் நேரடியாக அவர்தான் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார் மக்கள் மத்தியில. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எங்களுடைய ஆட்சி வந்தா முதல் கையெழுத்து நாங்க சட்டம் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படிலாம். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். மக்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்யுது. இன்று என்ன கலந்துரையாடுறீங்க உங்க கட்சி? ஆமா, இந்த அனுபவத்துல புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அனுபவம் என்னன்னு சொன்னாக்கா, கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கோம். 2 முறை ஆட்சியில் பங்கெடுத்துக்கணும். ஒன்று 69-74 வரைக்கும் எங்களுடைய மக்கள் தொகை சுப்பையா அவர்கள் கருப்பு வழக்கார் தலைமையில் திமுக கூட்டணி. அதுக்கப்புறம் 96-ல் மதிப்பிற்குரிய மறைந்த ஜானகிராமன் அவர்கள் தலைமையில் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி. இந்த 2 ஆட்சி தான் ஒரு நல்ல ஒரு மாடல் ஆட்சியாக இன்றளவும் பேசப்படுது. பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள். இது ஒரு அனுபவம் இருக்குது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அழைத்து பேசியதால் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்ப என்னென்ன தொகுதின்னு அவங்க கேட்கும்போது, ஏற்கனவே 4 தொகுதியை முடிவு பண்ணிக்கிறோம். 4 தொகுதிகள் கட்சியுடைய. அது ஃபர்ஸ்ட் தொகுதி தட்டாஞ்சாவடி, 2வது காமராஜர் நகர் தொகுதி, 3வது நெல்லித்தோப்பு தொகுதி, 4வது உழவர்கரை. இப்படியாக நாங்க 1, 2, 3, 4 4 தொகுதி அடையாளம். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 8-9 தொகுதியில் ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கு. மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி இருக்குது, தனித்து போராடி இருக்குது, கூட்டாகவும் போராடி இருக்குது. இதெல்லாம் கலந்துரையாடல்ல சொல்லியிருக்கிறோம். இது முதல் கட்டமாக இது ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. இந்தியா கூட்டணி இன்று காங்கிரஸ் பங்கேற்காது. அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க பேசிருக்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் உள்ளிட்டு தான் இந்தியா. தமிழ்நாட்டில் என்ன ஆகுது? தமிழ்நாடு அலையன்ஸ் தானே.